தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய சிவகங்கை தொகுதி எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் அவருடைய பிறந்தநாள். அதை இங்கே கொண்டாடுகின்றோம். முதல்ல அவருக்கு உங்கள் சார்பாக எனது சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது தற்சமயம் 2 நாள் ஒரு செய்தி தமிழ்நாட்டில் போயிட்டுருக்கு. பீகார் தேர்தலில் காங்கிரஸ் படுதோல்வி அடைஞ்சிது. அதை முன்னிட்டு அந்த கட்சியை கலைச்சிடணும் அப்படிங்கிறது இங்கே ராஜேந்திர பாலாஜின்னு ஒரு அமைச்சர் அதிமுகவிலிருந்து சொல்லிகிட்டு இருக்கார். அவங்க கட்சி ஏற்கனவே 2ஆக போச்சு, 3ஆக போச்சு, இப்போ 4, 5 சிதறி கிடக்குது. இந்த சூழ்நிலையில் தன்னை உணராமல் அவங்க மற்றவங்களை பற்றி விமர்சனம் பண்ணுறதை ஏற்றுக்க முடியாது. இதையே நாங்கள் எங்களுடைய மாவட்ட கமிட்டி சார்பாக எனது சார்பாகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். அவரை எதிர்த்து ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்த வேண்டும்னாலும் அதுக்கும் தயாராக இருக்கின்றோம். திட்டம் மாவட்ட தலைவருடைய தலைமையில் கண்டிப்பாக நடக்கும். முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி காங்கிரஸ் கட்சியை கலைச்சிடலாம் அப்படின்ற ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. பீகார் தேர்தலில் கடுமையான தோல்வி அடைஞ்சிருக்கு, அதுக்கு தலைமையேற்கக்கூடிய ஒரு இது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவரோட கருத்து மிக கண்டனத்துக்குரியது. ராஜேந்திர பாலாஜி அவர்களே என்னை பொறுத்தவரை ஒரு புத்தி சுவாதனம் இல்லாமல் இருக்கின்றார் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் முதலில் மோடி எங்கள் டேடி என்றார். அதற்கடுத்து மீண்டும் மோடியை திட்டினார். இஸ்லாமியர்களுடைய பகுதியிலே சென்று மோடியை திட்டினார். மீண்டும் தற்போது மோடி எங்கள் டேடி என்கிறார். எனவே அவர் யார் என்பது அவருக்கு தெரியவில்லை. அவர் கூறுகின்ற கருத்து என்னவென்று அவருக்கு இன்னும் ஒரு நிதானம் இல்லை. அதிமுகவே இப்போ தற்பொழுது அது அதிமுகவா அல்லது பாஜகவினுடைய சிறுபான்மையாக செயல்படுகின்ற எங்களுக்கு தெரியவில்லை. என்ன தமிழகத்தில் எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிமுக கட்சி அழிஞ்சு விட்டது, பாஜகவோட காலடியில் சமர்ப்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சியை சேர்ந்த நபர் எங்களை பற்றி, இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காங்கிரஸ் கட்சியை பற்றி பேச எந்த அருகதையும் தகுதியும் கிடையாது. தொடர்ந்து அப்படி பேசினால் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தமிழகத்தில் நடமாட முடியாது. கண்டிப்பாக நாங்கள் இதை கண்டித்து மிகப்பெரிய அளவிலே ஆர்ப்பாட்டத்தை கோவை மாவட்டத்தில் நடத்துவோம். ராஜேந்திர பாலாஜிக்கு இது எச்சரிக்கையாக விடுகின்றேன். தொடர்ந்து நடந்தால் அவர் தமிழகத்திலே எங்கும் நடமாட முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.